Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Exercise 10.1 second question பார்க்கலாம். Find the derivatives from the left and from the right at x equal to 1 if they exist of the following functions are the functions are differentiable at x equal to 1. ஸோ நமக்கு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செக் பண்ணி x equal to 1ல அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். அண்ட் ஃபைண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னா 1 மைனஸ் 1 ப்ளஸ்ன்னு அர்த்தம். இப்போ 1 இருக்குன்னா இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு, 1ஓட கம்மியாக இருக்கிறது 1 மைனஸ், 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து 1 ப்ளஸ் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா, அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் 2-3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாகிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f of x is equal to modulus of x minus 1. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிடலாம். சொல்யூஷனில் given என்ன f of x is equal to modulus of x minus 1. இப்போ f dash of x கண்டுபிடிக்கணும்னா limit x turns to 1 minus left side f of x minus f of 1 divided by x minus 1. இதுதான் ஃபார்முலா, இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணவும் போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் f of x இருக்கிற இடத்துல இது எழுதிடலாம். அண்ட் f of 1 இருக்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ கிடைக்குமோ அதை தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 மைனஸ், இப்போ f of xல் 1ஐ விட கம்மியான வேல்யூ இருக்குன்னு வைங்க. எக்ஸ் மைனஸ் 1ல் 1ஐ விட கம்மியான வேல்யூ 0 இருக்குன்னா இப்போ 0 மைனஸ் 1 அப்போ நெகட்டிவில் வரும். ஸோ மாட்லஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு 1ஐ விட கம்மியாக இருக்கும் போது மைனஸில் தான் வேல்யூ வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 1, எக்ஸ் இருக்கிற இடத்துல 1, 1 மைனஸ் 1 0 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் லைன் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. ஏன்னா மைனஸ் 0 எழுதவே வேண்டாம். எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் நமக்கு மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கும். எஃப் டேஷ் ஆஃப் 1 மைனஸ் வந்து எவ்வளோ இருக்குது, மைனஸ் 1. இதே மாதிரி 1 ப்ளஸ்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 ப்ளஸ், அப்போ 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்க வேல்யூ வரும்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 ப்ளஸ். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் இங்கே ப்ளஸ் 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்க நம்பர் வருதுன்னு வைங்க, அப்போ இது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ மாடுலஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெறும் எக்ஸ் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் எஃப் ஆஃப் 1 வேல்யூ 0 தான், 1 மைனஸ் 1 0 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் லைனில் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 ப்ளஸ் 0 வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதோட கம்ப்ளீட் வேல்யூ 1. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 1 ப்ளஸோட வேல்யூ என்ன 1. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, இது மைனஸ் 1 இது ப்ளஸ் 1. ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம், சின்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் 1 மைனஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் 1 ப்ளஸ், எஃப் இஸ் நாட் differentiable at x equal to 1. இதுதான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அது எழுதணும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், f of x is equal to root of 1 minus x square. ஸோ சேம் நம்ம இப்போ என்ன சால்வ் பண்ணோமோ அதே மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, சொல்யூஷனில் f of x is equal to root of 1 minus x square. f dash of 1 minus எப்படி கண்டுபிடிப்போம், limit x turns to 1 minus f of x minus f of 1 divided by x minus 1. சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ லிமிட் x turns to 1 minus f of x இருக்கிற இடத்துல f of x ஓட வேல்யூ எழுதிக்கலாம், root of 1 minus x square. இப்போ f of 1 அப்போ இங்கே 1 minus 1 0 divided by x minus 1. இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணலாம். இப்போ இங்கே ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு மாறிடுமா. அப்போது லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 மைனஸ், இதை ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாம். a ப்ளஸ் b ஒன்றும்
a minus b ஒன்றும் மாற்றிக்கலாம். டிவைடட் பைல இப்போ 1 மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அப்போ நான் மைனஸ் காமனாக எடுத்தேன்னா 1 மைனஸ் எக்ஸ்னே மாற்றிக்கலாமா? கிளியரா? ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ இதை நான் கேன்சல் பண்ணணுன்னா இதை நான் எப்படி எழுதலாம்? இப்போ இதை கேன்சல் பண்ணணுன்னா இது எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ ரூட் ஆஃப் ஏ பை ஏனா ஏவை எப்படி எழுதலாம்? ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு எழுதிக்கலாமா? அப்போ ஒரு ரூட் ஏ கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் ரூட்டில் தான் நமக்கு வேல்யூ இருக்கும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் எனக்கு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு மிச்சம் கிடைக்குமா? கிளியரா? இப்போ அடுத்த லைனில் இதை எழுதலாம். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 மைனஸ் இருக்குது, வெளியே எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளோட வேல்யூ எப்படி மாறும்? 1 + 1 √2, 1 - 1 0, அந்த மைனஸ் இருக்கும். இப்போ டிவைடட் பை 0 வந்ததுன்னா அது என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூவே கிடையாதா? இப்போ எஃப் டேஷ் ஆஃப் 1 மைனஸே எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா எஃப் டேஷ் ஆஃப் 1 ப்ளஸ் கண்டுபிடிக்கவே வேண்டாம். சரிங்களா? டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டில் since f dash of 1 minus is equal to minus infinity, f is not differentiable at x equal to 1 ன்னு எழுதிடலாம். நம்ம இன்னொரு இது கண்டுபிடிக்கணும்னே இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் இதே நமக்கு வந்து ப்ரூவ் ஆகலை, ஃபஸ்ட் இதே சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்புறம் அடுத்த இதுக்கு போகவே வேண்டாம். தேர்ட் சப்டிவிஷன் f of x is equal to x where x is less than or equal to 1, x square where x is greater than 1. ஸோ எப்பவும் போல் சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் given முதல்ல எழுதிடலாம். x is less than or equal to 1, x square where x is greater than 1. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? f dash of 1 minus. ஃபார்முலா என்ன? லிமிட் x turns to 1 minus f of x minus f of 1 divided by x minus 1. இப்போ f of x இருக்கிற இடத்துல 1 மைனஸ்னால x விட 1 மைனஸ்னால 1 விட கம்மி, 1 விட கம்மினா x தான் இங்கே வரணும். ஸோ லிமிட் x turns to 1 minus, இந்த இடத்துல என்ன வரணும்? x minus f of 1. அப்போ இந்த இடத்துல xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 தான் கிடைக்கும், divided by x minus 1. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ பேலன்ஸ் நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 1. டைரெக்டாக எழுதிடலாம். இப்போ அடுத்து இது எக்ஸிஸ்ட் ஆனதுனால நான் என்ன பண்ணணும்? f dash of 1 ப்ளஸ் 1 விட ஜாஸ்தியாக இருக்கிறது. சேம் ஃபார்முலா, லிமிட் x turns to 1 ப்ளஸ் f of x minus f of 1 divided by x minus 1. ஸோ இப்போது 1 விட ஜாஸ்தியாக இருக்குன்னு x ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ f of x இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் f of 1. எக்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 1 ஸ்கொயர் வந்து 1 இல்லையா? 1 divided by x minus 1, லிமிட் எழுதிக்கலாம் 1 ப்ளஸ். இது எப்படி இருக்குன்னா x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு மாற்றி எழுதிக்கலாமா? therefore லிமிட் x turns to 1 ப்ளஸ் x plus 1 இன்னொன்று x minus 1 divided by x minus 1. x minus 1 cancel. Therefore limit x turns to 1 plus x plus 1 வந்து இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் எக்ஸுக்கு பதிலாக நான் 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா 1 plus 1 which is equal to 2. இதுலேயும் நமக்கு f dash of 1 minus is not equal to f dash of 1 plus. Therefore f is not differentiable at x equal to 1 ன்னு முடிச்சிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இந்த மாதிரி கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.